ஃபைவ்மோட் ஈஸி ஷாப்பிங். இதில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே மிக மிக மலிவான விலையில் வாங்கலாம். லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைடர் வெப் ஸ்டிச். இதுக்கு நான் ஸ்டார் மாதிரி இமேஜ் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு அதை த்ரெட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கு த்ரெட் எடுக்கும்போது நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இடத்துல க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டிச்சை. இப்போ நான் பண்ணுறேன்ல, ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்தேன், நல்லா டைட்டாக சுற்றிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த ஆப்போசிட் சைடில் அந்த ஸ்டிச்சை க்ளோஸ் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்டிச் நீங்கள் இப்போ ட்ரா பண்ணியிருக்க அந்த ஸ்டார் மாதிரி இமேஜை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நீங்கள் பெரிய இமேஜாக இந்த ஸ்பைடர் வெப் பண்ணுறீங்கன்னாலுமே இதே தான் பண்ணும், ஆனால் கொஞ்சம் பெருசாக லைன்ஸ் லென்த் ஜாஸ்தியாக போடுவீங்க, அவ்வளோதான். இப்போ சென்டர்லேருந்து ஏதோ ஒரு கேப்லேருந்து சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துலேருந்து எடுக்கிறீங்களோ அதுக்கு அடுத்த இதில் கீழே இன்சர்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஓவன் வீல் ஸ்டிச் பண்ணிங்களா அந்த மாதிரி. இப்போ ஓவன் வீலுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்க, அது ஸ்கிப் பண்ணி அப்படி பண்ணுவீங்க. ஆனால் இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் எடுக்கணும். ரிவர்ஸ் எடுத்து ரெண்டெண்ணா ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்களா, நெக்ஸ்ட்டும் நீங்கள் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுத்து 2 லைன்ஸ்குள்ளே விட்டு எடுக்கணும். அடுத்து நீங்கள் ரிவர்ஸ் எடுக்க போகிறீங்க. எடுத்து 2 லைனில் த்ரெட் விடுறீங்க, டைட் பண்ணுறீங்க. இப்படி நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கும்போது நெக்ஸ்ட் இருக்கிறதுல ரிவர்ஸ் எடுக்கணுமானா கிடையாது. நீங்கள் லாஸ்ட்டாக இப்போ 2 லைன் விடுறீங்க அப்படின்னா அந்த 2வது லைன் இருக்குல்ல, அதில் தான் நீங்கள் ரிவர்ஸ் எடுக்க போகிறீங்க. ரிவர்ஸ் எடுக்கிறீங்க, 2 லைனுக்குள்ளே விடுறீங்க, டைட் பண்ணுறீங்க. இதே மாதிரி தான் இது ஃபுல்லாக பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒன் மட்டும்தான் ஸ்டெப் கொஞ்சம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு லைன் நீங்கள் அப்போ எடுப்பீங்க, ஒரே ஒரு லைனில் விடுவீங்க, விட்டுட்டு ரிவர்ஸ் எடுப்பீங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறத்துலேருந்து 2 லைனில் விட போகிறீங்க. 2 லைன்லேயும் ரிவர்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா கிடையாது, ஒரு லைனில் தான் நீங்கள் ரிவர்ஸ் எடுப்பீங்க. பாருங்கள், ஒரே ஒரு லைன், 2 லைனில் விடுறேன், ஒரு லைன், 2ல் விடுறேன். லாஸ்ட்டாக நீங்கள் எதில் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் ரிவர்ஸ் எடுக்க போகிறீங்க. இது நான் சொல்கிறதையும் அந்த வீடியோவும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். அப்படி புரியல அப்படின்னா எனக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ கேளுங்க, நான் உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன். டவுட் வச்சுட்டு ஒர்க் பண்ணாதீங்க. இதில் நீங்கள் டபுள் கலர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நடுவில் நிறுத்திட்டு நெக்ஸ்ட்டு கலர் கண்டினியூ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். டபுள் ட்ரிபிள் எவ்வளோ கலர்ஸ் வேணுமோ அவ்வளோ கலர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 லைன்ஸ் 5 ரோ மட்டும் ஒரு கலரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற 5 ரோஸ் நீங்கள் வேறு கலரில் கொடுக்கலாம். அப்படியே நீங்கள் இந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ நான் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ரிவர்ஸ் எடுப்போல் அப்போவே நீங்கள் பேக்வேர்ட் ரிவர்ஸ் எடுக்கும்போதே நீடில் க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போவே உங்களுக்கு ஸ்டிச் ரொம்ப ஃபினிஷ்டாக அழகாக தெரியும். அவ்வளோதான் ஸ்டிச்சு. அப்படியே நம்மளுக்கு 14 சென்டிமீட்டர் அசைன்மெண்ட் எப்போ போல் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். பாய்.